கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பதவியை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த கல்வி முறையினால் பிள்ளைகள் அதிகம் அழுத்தத்திற்குள்ளாகின்றார்கள் என்பது எமக்கு தெரியும். அதனை தவிர்ப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். பாடசாலை கல்வியை ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டுவர நம்பிக்கையை ஏற்படுத்த மகிழ்ச்சியுடன் கல்வி கற்பதற்கு தேவையான விடயங்களை முன்னெடுப்போம். அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன். இதேவேளை பொருளாதார செயல்பாடுகளின் போது மனித வளத்தின் ஊடாக அமைச்சராக தானும் தொழிலாளியாக செயல்படவுள்ளதாக புதிய தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார். நாரகின்பிட்டியவில் உள்ள மெகவர பியச கட்டிட தொகுதியில் உள்ள தனது கடமைகளை பொறுப்பேற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். துறைமுகம், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று தமது அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றார். நீண்ட காலமாக அரசியல் செயல்பாட்டில் உள்ள அவர் மொரட்டுவை பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். இங்கு கருத்து வெளியிட்ட அவர் தனது அமைச்சுக்குள் கட்சி அரசியல் இல்லை என குறிப்பிட்டார். ஊழியர்களுக்கு பக்கசார்பான அரசாங்கம் என்ற வகையில் ஊழியர்களின் நலன்புரிக்காக நியாயமாக செயல்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக நியமிக்கப்பட்ட சமந்த வித்யாரத்ன பத்திரமுல்ல சத்சிரிபாயவில் உள்ள தனது அமைச்சில் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இலங்கை அரசியலில் பிரபலமான பேச்சாளரான அவர் களனி பல்கலைக்கழக பட்டதாரி ஆவார். இந்த நாட்டில் அதிகம் அழுத்தத்திற்குள்ளான மக்கள் குழுமம் உள்ளடங்கும் அமைச்சு இதுவாகும். இந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அமைச்சாகும். மக்கள் எமக்கு வழங்கிய மக்கள் ஆணைக்கு அமைய வரலாற்றிலிருந்து சில விடயங்களை மாற்றி மிகச்சிறந்த அமைச்சாக இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம். 75 வருட காலமாக இருந்த நிர்வாக முறைமையை மாற்றி வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கொள்கையை நிதர்சனமாக நாம் செயல்படுவோம். අපි සූදානමින් තමයි අද මේ අමාත්‍යංශයේ වැඩ බාර ගන්න ලැබී